வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேத்ஸ் எக்ஸசைஸ் 3.4 ஃபர்ஸ்ட் சம். பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவிற்கு சுருக்குக. செகண்ட் சம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. ஓகேவா? தேர்டு சம் வந்து ஒய் 9x ஸ்கொயர் ப்ளஸ் 18 1x டிவைடட் பை எக்ஸ் கியூப் ப்ளஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 9x. இது வந்து ஃபோர்த்து சம். ஃபஸ்ட்டு செகண்ட் சம் வந்து நம்ம பார்ப்போமா. என்ன கொடுத்துருக்கோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. ஏம்மா இதை பார்த்தா உங்களுக்கு எப்படிமா தெரியுது? எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் எப்படி தெரியுமா? a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் இருக்கா? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். பாருங்கள், x minus 2 the whole square, x square minus 4x plus 4. பார்த்தீங்கன்னா a square minus 2ab plus b square கரெக்டாக இந்த ஃபார்முக்கு இருக்குது. ஆனால் இது எப்படி பாருங்கள், x square minus 11x plus 18. இது வந்து என்னது? பெருக்கல் 18 வந்து பெருக்கல் பலன். இந்த 11 வந்து என்னது? கூடுதல் பலன். இப்போ 18 வந்து என்ன செய்யலாம்? 9 ஸ்டார் டு 18. ஓகேவா? அதே இது 11 9 + 2 வந்து என்னது? 11. இப்போ பாருங்கள், இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ மைனஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் தட் இஸ் ப்ளஸ் 9 * 2 = 18. ஸோ -9 - 2 வந்து -11 வருது. அப்போ இதை வந்து நம்ம எப்படி கொண்டு போகணும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 எக்ஸ் மைனஸ் 9 எக்ஸ் மைனஸ் 2. ஓகேம்மா? ஸோ எக்ஸ் மைனஸ் 9 எக்ஸ் மைனஸ் 2. அம்மா இது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கம்மா. இது வந்து பெருக்கல் பலன், இது கூடுதல் பலன். ரெண்டு நம்பரையும் கூட்டு பெருக்குனா 18 கிடைக்கணும். அதே ரெண்டு நம்பரை கூட்டுனா -11 கிடைக்கணும். அப்படி ஒரு ப்ளஸ் மைனஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும். ஓகேம்மா? இதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிடணும். ஓகேம்மா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 11x ப்ளஸ் 18 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 தட் இஸ் x minus 2 the whole square, x minus 9 x minus 2. பவர் ஒன்றா இது இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன? x minus 9 x minus 2. ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல்ஸ் செகண்ட் சம் முடிஞ்சிச்சு. தென் நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்ப்போமா. 9x ஸ்கொயர் ப்ளஸ் 81x டிவைடட் பை x cube plus 8x square minus 9x. இப்போ இந்த x டேர்ம் எடுப்போம். 9x 81. ஓகேவாம்மா? இதில் வந்து x எடுப்போமா. x ஸ்கொயர் ப்ளஸ் 8x மைனஸ் 9. இங்கே பாருங்கம்மா, இதுலேயுமே 9 இருக்குது 81 இருக்குது. அப்போ 9xே வெளியே எடுக்கலாமே. x ப்ளஸ் 9 9x 81x 9x ஸ்கொயர் ப்ளஸ் 9 81x. ஓகேம்மா? ஸோ தென் எக்ஸ் என்று பாருங்கள், இதை எப்படி பண்ணுவாங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 80x மைனஸ் 9. இது வந்து என்னது? பெருக்கல் பலன். இது வந்து என்னது? கூடுதல் பலன். ஸோ அப்போது இந்த -9 வந்து பெருக்கணும். 9க்கு வந்து 1 * 9 9. ஆனால் இங்கே வந்து எஸ் அந்த ரெண்டையும் 1ஐயும் 9ஐயும் கூட்டுனா எத்தனை வரும்? 8 வரும். அப்போது இதில் வந்து என்ன செய்யணும்? மைனஸ் போடுவோமா. பாருங்கள், இங்கே வந்து -9 ப்ளஸ்ஸையும் இந்த மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குனா என்னது? மைனஸ். ஓகே, 1 * 9 9. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ரெண்டையும் ஆட் படிச்சுமா 8 வருது. அப்போ இது வந்து எப்படி வரும்னா x - 1 x + 9.
இப்படி தான் டிவிஷன் ஆகும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 9. ஓகேம்மா, இதையும் கேன்சல் பண்ணுங்கள். எக்ஸையும் கேன்சல். ஸோ தட் இஸ் 9/x மைனஸ் 1. ஓகேவாம்மா, இது வந்து என்ன சம்மு? தேர்டு சம் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. ஓகேவாம்மா, இந்த நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் பார்ப்போமா? ஃபோர்த்து சம் வந்து என்னது, பி ஸ்கொயர் minus 3p minus 40 divided by 2p cube minus 24p square plus 64p. So that is equal to p square minus 3p minus 40 divided by, இங்கே பாருங்க p cube p square p, அப்போ ஒரு p வெளியே எடுங்க. 2p square minus 24p plus 64. again என்ன செய்யணும்னா பாருங்கம்மா, p square minus 3p minus 40, இது என்னது? பெருக்கல் பலன். இது என்னது? கூடுதல் பலன். இப்போ 40க்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா 40, இப்போ பாருங்கள் இங்கே 40 ரெண்டு நம்பர், ஆனால் இது வந்து ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் 40 வரணும். அப்போ 8 ஸ்டார் 5 40. ஆனால் இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டினா -3 வரணும். அப்போ எப்படி பண்ணணும் பாருங்கம்மா, இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ இங்கே ஒரு மைனஸ் 40, ரெண்டையும் ஆட் பண்ணணும். மைனஸ் பாருங்கள், மைனஸ் ப்ளஸ், தட் இஸ் மைனஸ் 8 ஸ்டார் 5 40. இந்த ரெண்டையும் கூட்டுங்க, -8 + 5 கூட்டினா -3 வருது. ஓகேவாம்மா, அப்போ என்னது? எக்ஸ் மைனஸ் 8 எக்ஸ் ப்ளஸ் 5. ஓகேவாம்மா, இந்த நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, தட் இஸ் ஈக்குவல் டு என்ன பாருங்கள், p ஸ்கொயர் மைனஸ் 3p மைனஸ் 40 வந்து எப்படி எழுதணும்? p மைனஸ் 8 p ப்ளஸ் 5 டிவைடட் பை, இங்கே 2 24 64, அப்போ எல்லாத்தையும் 2 வெளியே எடுப்போமா? 2p எடுத்தால் p ஸ்கொயர், அதுக்கப்புறம் 24 வந்து மைனஸ் 12p, இது வந்து 37. ஓகேம்மா, இப்போ 37 32வா? 64. இப்போ ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்கோம்? 32 அப்படிதானே? இது வந்து எவ்வளவு? 37 கிடையாமா? 32. ஸோ p மைனஸ் 8 p ப்ளஸ் 5 டிவைடட் பை 2p ஸ்கொயர் மைனஸ் 12p ப்ளஸ் 32ன்னு வரைச்சோம். இப்போ இன்னும் பாருங்கள், இன்னும் அது கொஞ்சம் முடியல, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். என்னம்மா எப்படின்னா, 4 இப்படி p ஸ்கொயர் மைனஸ் 12p ப்ளஸ் 32, இது வந்து என்னது? பெருக்கல் பலன். இது என்னதுமா? கூடுதல் பலன். ஓகேம்மா, 32 வந்து எப்படி பெருக்கணும்? 32 இந்த ரெண்டையும் கூட்டுனா 12. இங்கே பாருங்கள் ப்ளஸ் இருக்கு, ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் போட்டால் இங்கேயும் மைனஸ். பாருங்கள், மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். 8 ஸ்டார் 4 32, ரெண்டையும் கூட்டுக்க -12. ஸோ அப்போ p மைனஸ் 8 p மைனஸ் 4 அப்படி தான் வரும். ஓகேவா? அப்போ இந்த p ஸ்கொயர் மைனஸ் 12p ப்ளஸ் 32 வந்து எப்படி வரும்? p மைனஸ் 8ம் p மைனஸ் 4ன்னு சொல்லி வருது. ஸோ இப்போ நம்ம என்னது ஆன்சர் பாருங்கள், p ஸ்கொயர் மைனஸ் 3p minus 40 divided by 2p cube minus
24p² + 64p வந்து எப்படிலாம் மாறுதுன்னு பார்த்தீங்களாம்மா? p - 8 p - 8p + p அப்படிதானம்மா? p² - 3p நம்ம இப்படி தானே கொண்டு வந்திருக்கோம். பாருங்க, p² - 3p - 40 வந்து p - 8p + 5. இது வந்து எப்படி கொண்டு வந்திருக்கோம்? டிவைடட் பை 2p p² - 12p + 32. So p - 8 p - 5 divided by 2p p - 8 p - 4 this cancel ஆயிரும். ஸோ ஆன்சர் என்னது? p + 5 divided by 2p p - 4. 2p வந்து என்னது? p - 4. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோவாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? ப்ராப்ளத்தை நீங்கள் என்ன செய்யணும்? 1 டைம் வீடியோவை வந்து என்ன செய்யணுமா? 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணும். ஏன்னா ஒரே வீடியோவில் நான் உங்களுக்கு எத்தனை சம் சொல்லிக் கொடுக்கேன்? 2 3 4 சம்மையும் வந்து சொல்லிக் கொடுக்கேன். கொஞ்சம் லென்த்தியாக மோர் தென் 10 நிமிஷத்துக்கு மேலே போதுமா? நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு சீக்கிரம் நல்லா புரியுமா? இந்த பெருக்கல் பலன் கூடுதல் பலனை கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவாம்மா? இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மாணவனும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஒரு லைக் பட்டன் கொடுக்கணும். ஓகேம்மா? கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு வேண்டிய ப்ராப்ளத்தை சொல்லுங்கள், அழகாக அப்லோடு பண்ணுறேன். தேவைப்பட்ட லைவ் டியூஷனுக்கு வந்து ஈவினிங் 7 to 9 வந்து லைவ் டியூஷனுக்கு வர்றேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.